உட்காந்து பேசினா ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும். அதை விட்டு வெளியில போயிட்டு நான் ஸ்கேம் சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஏறி நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் தவிர எந்த இடத்துல யாரையும் நான் மரியாதை குறைவா நான் பேசினதே இல்லை. ஏழு ஜென்மத்துக்கு உங்களை விடாது, ஏழு ஜென்மத்துக்கு உங்களை விடாது. பிசினஸ்க்காக மூஞ்சியை காமிச்சு ஒரு வீடியோ போட்டியே, அடுத்தவளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க. ஹாய், வணக்கம். சோ இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் எதுக்காக பண்றீங்க? ரீசெண்டா வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தேன், February 14 and 15. அதுல ஒரு 63 பேருக்கு ஸ்டால் போட்டு கொடுத்துருந்தேன். ஆனா அந்த 63 பேரை நான் ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம அன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் ஏன் முகரக்கட்டையை பார்க்க வரல, எங்களுக்காக தான் வந்தாங்க. ஸோ எனக்கான மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க லைவா பார்க்கணும். அண்ட் நான் ஸ்கேம் பண்ணல, உண்மை ஜெயிக்கும், உண்மை வெல்லும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஸ்கேம் அப்படின்னு சொன்னதை விட மரியாதை கொடுக்காம பேசிட்டாங்க மைத்லி அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலயும் முன்வைக்கப்பட்டுச்சு. சோ எதுக்காக இவ்வளவு கோவம், இதை நான் ப்ரூஃப் பண்ணியே காமிப்பேன் அப்படின்னு ஏன் இவ்வளவு கோவத்தோட இருக்கு? என்னன்னா மரியாதை குறைவு இல்லைன்னு சொல்றாங்களே. நீங்க பப்ளிக் இங்க இருக்காங்க, காலையில இருந்து என்ன பாக்குறாங்க. ஒரு இடத்துலயாவது நான் வந்து தங்கம் செல்லம் பட்டு அதை தாண்டி வேற எந்த வார்த்தையும் வந்திருக்காது. பட் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்லது செஞ்சுமே உட்காந்து பேசினா ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கும். அதை விட்டு வெளியில போயிட்டு நான் ஸ்கேம் சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஏறி நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் தவிர எந்த இடத்துல யாரையும் நான் மரியாதை குறைவா நான் பேசினதே இல்லை. ஏன்னா என்னோட அப்பா அம்மா என்ன எவ்வளவு அழகா வளர்த்துருக்காங்க, ஆனா மனிதர்கள் அவ்வளவு அழகா மதிப்பேன் நானு. ஸோ அப்படி மீறி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் ஏதாவது கோத்துல கூட பேசியிருக்கேன். ஏன்னா ஒரே பாயிண்ட்ல 63 பேர் அக்கா அக்கா அக்கான்னும் போது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை புரிஞ்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் மைனஸ்மா, இதெல்லாம் நீ திருத்திக்கோன்னு சொன்னா நான் கண்டிப்பா திருத்திருப்பேன். ஆனா அதை விட்டு சோசியல் மீடியால போட்டது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினவங்க இப்ப யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க. ஐ மீன் ஸ்டால் போட்டுவங்களா இல்ல நெகட்டிவா பேசணுங்களா? நெகட்டிவா பேசணுங்க யாருமே இல்லையே. ஆல்ரெடி ஸ்டால்ல போட்டே உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. ஆமா, இவ்வளவு விஷயம் பண்ணணும்னு எதுக்கு தோணுச்சு? ஏன் இது இப்ப இன்னைக்கு இது பண்ணிருக்கீங்க? இது இன்னைக்கு பண்ணது வந்து நான் யாரு, என் மக்கள் எனக்காக எத்தனை பேர் வராங்க நான் பார்க்கணும். அண்ட் சோசியல் மீடியால ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது உண்மை வெளில வரதுக்கு முன்னாடி தப்பானவங்க போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. இப்ப நான் ஸ்ட்ராங் உமனா இருக்கிறதுனால இதை எப்படியோ ப்ரூஃப் பண்றேன். ஒருவேளை வீக்கா இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் நான் ப்ரூஃப் பண்றதுக்காக வந்திருக்கேன். நிறைய மக்கள் காலில இருந்து வந்தாங்க. அதெல்லாம் நாங்க ஒரு விஷயமா பொருட்டாவே பார்க்கல. நீங்க ரிலாக்ஸா இருங்க தங்கம், அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்றது உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில இருந்து வந்தவங்க எல்லாம் மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட். அதை ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணலாம். அவங்க ஒருத்தவங்க பேரை நேம் அவுட் பண்ணி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற சொன்ன வார்த்தைகள் எதுக்கு அந்த மாதிரி? மன்னிப்புன்றது மேம் என்ன தெரியுமா, சொசைட்டில சொல்லிட்டாங்க நான் வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து ஒவ்வொருத்தரா வீடியோஸ் டிலீட் பண்ணிட்டு வராங்கல்ல. இப்போ எந்த சைடு உண்மைன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ நாங்க தவறான தகவல் வச்சு நாங்க வீடியோ போட்டுட்டோம். அதனால இனிமே எதுவா இருந்தாலும் நாங்க வந்து அலசி ஆராய்ச்சி விசாரிச்சு நாங்க வந்து வீடியோ போடுவோம்.